நாம் தமிழராய் ஒன்றுபடுவோம். இழந்த உரிமையை மீட்டெடுக்க, இருக்கும் உரிமையை பாதுகாக்க ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை மாநில பொதுக்குழு நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் தொடக்கமாக குறிஞ்சி நிலத்தான் நம்மளுடைய தமிழ் தெய்வம் முருகப்பெருமானுடைய இன்றைய பிறந்த நாளை வைத்து அவருக்கு நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை உறவுகள், மாநில செயலாளர் சாமிநாதன், செந்தில்நாதன், மற்ற உறவுகளெல்லாம் கலந்து அவருக்கு மிகப்பெரிய அளவிலே நாங்கள் பூஜை செய்து அவருக்கு மிக வேண்டிய உணவு தேவைப்படுமான அவருக்கு விருப்பப்பட்ட உணவான தேனும் தினைமாவும் போன்று பொங்கல், சீடை எல்லாம் இனிப்பு வகைகளை எல்லாம் கலந்து அவருக்கு விருப்பமான உணவுகளை உறவுகளுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் வழங்கி இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கு குருதிக்கொடையினுடைய தலைமை அலுவலகமாக திலீபன் குடில் 6 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த போன்ற தமிழ் தெய்வமான முருகனுடைய விழாவை கொண்டாடுவோம். அதுபோன்று வருகின்ற காலங்களில் முருகனுடைய செயல்பாட்டை அவருடைய தமிழ் தெய்வங்களான மற்றவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி சிறப்பு செய்ய இருக்கின்றோம். தமிழனுடைய மொழிப்பற்றும் தமிழனுடைய இனப்பற்றும் எடுத்து காட்டிய முருகன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பழனியும் மலையில் ஏன் அவன் தனிமை கொண்டான் என்பதை தனக்கென்று ஒரு நாடு வேண்டும், தனக்கென்று ஒரு வீடு வேண்டும் என்று கட்டமைத்து முருகன் தன்னை பழனி மலையிலே அமர்த்தி கொண்டது போல தமிழர்களுக்கான தனி உரிமையும் இனத்தினுடைய விடியலுக்காக நாம் தமிழர் கட்சி
தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்திலே போராடி கொண்டு இருக்கின்றார். இதுவரையும் தமிழர்களுக்காக யாரும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தமிழக சந்திக்கொண்டு இருக்கின்ற நேரத்திலே இதையெல்லாம் புறந்தள்ளி தமிழருடைய விடலுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, மண் காக்க, மானம் காக்க இன்னும் இருந்த அத்தனை உறவுகளுக்கும் நேற்று வீர வணக்கம் செலுத்தினோம். அதே போன்று தமிழர்களுடைய வரலாற்றை மறக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் புறந்தள்ளி தமிழர்களுக்கான விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதே அடிப்படையில் குருதிக்கொடை ஓராண்டு இந்த திலீபன் குடிலே திறக்கப்பட்டு தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட அத்தனை உறவுகளுக்கும் குருதி தேவையை பூர்த்தி செய்கின்ற வகையிலே 24 மணி நேரமும் செயல்படுகின்ற வகையிலே குருதிக்கொடை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மேலும் வலிவுபடுத்தும் முகமாக இன்று மாலை பொதுக்குழு கூட இருக்கின்றது. அதில் பொதுக்குழு மாவட்ட, மாநில உறவுகள் அத்தனை பேரும் கலந்து தங்களுடைய செயல்பாட்டு வீரியப்படுத்துவது குறித்து செயல்படும் எப்படி கொடுக்கலாம் என்பதை பற்றி உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சி என்ன கட்சியினுடைய வழிகாட்டின் பேரில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று முருகனுக்கு தைப்பூசத்தினுடைய தொடர்ச்சியாக இன்று இந்த விழாவை எடுத்து உறவுகளுக்கெல்லாம் இனிப்புகளை வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். நான் மருத்துவர் பாலசுப்ரமணியம், மாநில குருதிக்கொடை பாசறையினுடைய தலைவராக இருக்கின்றேன்.